அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு மயில் சம்பந்தப்பட்ட காணொளி பதிவு பண்ணியிருப்பேன். சென்னையில் முருக பக்தி அவர்கள் எனக்கு அனுப்பின காணொளி உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, சென்னையில் மயில் வர்றது ஒரு அரிதான விஷயமா இருந்தாலும், அயனாவரம் மாதிரி ஒரு சென்ட்ரான ஒரு பகுதியில், அவ்வளோ மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மயில் ஒருத்தன் வீட்டுக்கு வருது. அது எப்படி வந்ததுன்னா, அவங்க வேல் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முருக சக்தி எந்த அளவுக்கு அவங்கள வழி நடத்துன்றிருக்கு. இந்த மயில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அந்த காணொளி தான் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம். மயில் அவங்க வீட்டு மேலே நின்று, அதுக்கப்புறம் அவங்க தினமும் அந்த மயில் முன்னாடி நின்று பேசுறது, மயில் முன்னாடி நின்று முருகரை வழிபடுறது வரைக்கும் முருகர் அற்புதம், அதிசயம். கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா ரூபத்திலையும் முருகர் வந்திருப்பார். நம்ம அதை உணர ஆரம்பிச்சோன்னா போதும், எந்த அளவுக்கும் நம்ம வேதனை அடையாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகலாம். அந்த உணர ஆரம்பிக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்கே. அந்த உணர வைக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நான் என்னோட முருகர் பயணத்திலையும் செஞ்சிட்ருக்கேன் எல்லா முருக பக்தர்களுக்கும். உண்மையிலேயே இது ஒரு பெரிய அற்புதம், அதிசயம். சென்னை அயனாவரத்தில் ஒரு முருக பக்தை அவங்க வேல் பூஜை ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள் இந்த மயில் வந்தது. எங்கே இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்தது ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் எந்த ரூபத்திலையும் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அண்ணா அத்தனை காணொலியிலும் பதிவு செய்கிறார். அது மாதிரி ஒரு உண்மையான பக்திக்கு முன்னாடி இறைவன் இறங்கி வருவார் அப்படின்றது இந்த காணொலியின் மூலம் நம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். படைபலம், பொருள்பலம், பணபலம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் உண்மையான பக்தி இருந்துச்சு அப்படின்னா இறைவன் நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறார் என்பது தான் உண்மை. அந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்கு என்ன தேடி மயில் ரூபத்தில் முருகப்பெருமான் வருவது, அதுவும் இந்த சென்னை மாதிரி பிஸியாக இருக்கக்கூடிய இடத்துல வருவது அப்படின்றது ரொம்ப பிரமிக்க வைக்குது. அதனால் இந்த காணொலியை உங்களுக்கும் பதிவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.